அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தேவையான முக்கியமான 80 பொது அறிவு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த 80 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இந்த கேள்விகள் எல்லாமே பண்டைய இந்தியா அப்படின்ற வரலாறு பகுதியிலிருந்து நம்ம எடுத்துருக்கிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, ஸ்தூபி என்பது புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்ட கட்டிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது சரியான ஒரு கூற்று தான், சரிங்களா? புதைமேடுன்னு சொல்லும்போது புத்தருடைய புதைமேட்டில் மேல் கட்டப்பட்டது தான் ஸ்தூபி. புத்தரின் அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டுள்ளது, இதுவுமே சரிதான். அப்போ மேற்கண்ட எவையும் இல்லை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின், இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூத்த பிலினி அப்படின்றது தான் சரியான விடை, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 3வது கொஸ்டின் பாருங்கள். அசோகரின் எந்த கல்வெட்டில் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த சேர சோழ பாண்டியரை பற்றி குறிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை 2வது பாறை கல்வெட்டு, சரிங்களா? அசோகருடைய கல்வெட்டுன்னு சொல்லும்போது 33 பாறை கல்வெட்டுகள் இருக்கும். அதில் 2வது பாறை கல்வெட்டில் தான் அவருடைய அண்டை நாடாக இருந்த, சரிங்களா, நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்ச சேர சோழ பாண்டியர்கள், சரிங்களா, மூவேந்தர்களை பற்றியுமே குறிப்புகள் இருக்கும். இதை தவிர்த்து வேளிர் அரசராக இருந்த அதியமான பற்றியும் குறிப்பு இருக்கும், சரிங்களா? வேளிர்னு சொல்லும்பொழுது சிற்றரசராக இருந்திருப்பார், சரிங்களா? சங்ககாலம் அப்படின்னு சொல்லும்பொழுது சங்க காலத்தில் படிநிலைகள் எப்படி இருந்துச்சுன்னா, வேந்தர்களுக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்களை வேளிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே இருந்த கிராம தலைவர்களை கிழார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்படி தான் பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் ஆட்சி முறைகள் இருந்திருக்கு, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விலங்குகளுக்கென தனியாக மருத்துவமனை அமைத்த மௌரிய பேரரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசோகர் தான். அசோகர் அப்படின்னு சொல்கிற போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இவர் கலிங்க படையெடுப்பு நடத்துகிறாரு, அதில் வெற்றி பெற்றுறாரு. வெற்றி பெற்றதுக்கப்புறம் போர் தொடுக்கிறதையே விட்டுறாரு, சரிங்களா? அப்போ கொஸ்டின் உங்களுக்கு இப்படி கேட்பாங்க. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர் அப்படின்றது தான், சரிங்களா? கலிங்க படையெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ கலிங்க படையெடுப்பில் வெற்றி பெற்றுறாரு. அதில் பல உயிர்கள் இறக்கிறத பார்த்து மனம் வருந்தி, சரிங்களா, போர் தொடுக்கிறதையே விட்டுட்டு புத்த மதம் தழுவுறாரு, சரிங்களா? புத்த மதம் தழுவி நாடு முழுவதும் புத்தத்தை பரப்புறார், சரிங்களா? தன்னுடைய மகள் 2 பேருமே, சரிங்களா, மகேந்திரன் சங்கமித்திரை அப்படின்ற மகள் 2 பேரையுமே புத்தம் குறித்து பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பிச்சி வைக்கிறார், சரிங்களா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்து முதல் சித்திரத்தை வழங்குவது அசோகருடைய கல்வெட்டுகள் தான். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, தென்னிந்தியாவுடைய அரசியல் நிலை குறித்து முதல்ல செய்திகள் எங்கே இருக்குதுன்னா அசோகருடைய கல்வெட்டுகளில் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காஹா சப்தசதி அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாலே அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். சங்ககாலம் என்பது பொது ஆண்டு முதல் 3 நூற்றாண்டை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு, சரிங்களா? அப்போ சங்ககாலம் அப்படின்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300லேருந்து, சரிங்களா, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ முதல் கூற்று தவறு. 2வது கூற்று பாருங்கள். சங்க காலத்தில் பெண்பார் புலவர்களும் இருந்துள்ளனர், அவர்கள் பல பாடல்களை பாடியுள்ளனர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது சரிதான், சரிங்களா? அப்போ 2 மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சங்ககால பாடல்களில் மூவேந்தர்களுடன் இடம்பெற்ற வேளிர் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதியமான் அப்படின்றது தான் சரியான விடை, சரிங்களா? சங்க காலத்தில் மூவேந்தர் கூட, சரிங்களா, அவருக்கு இணையாக இருந்த ஒரு வேளிர் அரசர், அதாவது ஒரு சிற்றரசராக இருந்தவர் யாருன்னா அதியமான் தான், சரிங்களா? அப்படி தான் சங்ககால பாடல்களில் அவரை புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின், இந்துமா கடல் என குறிப்பிடப்படும் கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வங்காள விரிகுடா, சரிங்களா? அந்த வங்காள விரிகுடாவை சோழர்களுடைய ஏரின்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோழர்கள் இந்த வங்காள விரிகுடாவை கடந்து பல நாடுகளை, சரிங்களா, தங்களுடைய கடற்படையால் வெற்றி பெறுறாங்க, சரிங்களா? அப்போ இந்த கடலை பார்த்திங்கன்னா ஒரு ஏரி மாதிரி அடிக்கடி கடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த வங்காள விரிகுடாவை சோழர்களுடைய ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? குறிப்பாக எந்த சோழ அரசருடைய காலத்தில் கடற்படை மிகவும் வலிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராஜேந்திர சோழன் தான், சரிங்களா? கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்ட பெயர்மே இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இது உங்கள் மாடல் எக்ஸாம் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கிய நூல் எந்த மன்னரின் ஆட்சி பற்றி விவரிக்கிறது அப்படின்னா கரிகால சோழனை பற்றி சொல்லுது, சரிங்களா? கரிகால சோழன் சோழர்களுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய பூம்புகாரில் நடைபெற்ற வாணிபத்தை பற்றியும், சரிங்களா, கரிகால சோழன் காலத்தில் நடந்த அந்த வாணிபத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக அந்த பட்டினப்பாலை இருக்குது, சரிங்களா? அந்த பட்டினப்பாலையை இயற்றியவர் யாருன்னா கடையில் உத்திரக்கண்ணனார் அப்படின்றவர் தான் அந்த நூலை இயற்றுறார், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கரிகால சோழன் டேஷ் மகன் ஆவார் அப்படின்னா இளஞ்செட் சென்னியுடைய மகன், சரிங்களா? இளஞ்செட் சென்னியுடைய மகன். கரிகால சோழனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா
திருமாவளவன் அப்படின்றது தான். அப்போ சோழர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் அப்படின்னு சொன்னோம்னா வளவன், சென்னி, செம்பியன் அப்படின்றதுலாம். சரிங்களா, கரிகால சோழன் அப்படின்னு சொல்லும்போது அவரோட இயற்பெயர் என்ன? திருமாவளவன். வளவன் வருதா? இளஞ்செட் சென்னின்னு சொல்லும்போது இங்கே சென்னின்னு வருதா? அப்போ வளவன், சென்னி, செம்பியன் இதெல்லாம் சோழர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள். வானவன், ஆதவன், குட்டுவன் இதெல்லாம் சேரர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள். சரிங்களா, அப்போ மூவேந்தர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 12வது கொஸ்டின். ராஜசூய யாகம் நடத்திய அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருநற்கிள்ளி அப்படின்ற அரசர் தான் ராஜசூய யாகம் நடத்துகிறார். சரிங்களா, முதுகுடி பெருவழுதி அப்படின்றவர் பல வேத வேள்விகளை நடத்தியிருப்பார். அதோட நினைவாக நாணயங்களை வெளியிட்டிருப்பார். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். அடுத்தது பாருங்கள், இந்திர விகாரம் பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா மணிமேகலை. சரிங்களா, மணிமேகலைன்னு சொல்லும்போது முற்றிலும் பௌத்த காப்பியம் இது. சரிங்களா, புத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காப்பியம். சரிங்களா, மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள். சரிங்களா, சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஏற்றுறாரு. மணிமேகலை ஏற்றிய ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 14வது கொஸ்டின். முத்து குளிப்பிற்கும் சங்கு சேகரிப்பிற்கும் பெயர் பெற்ற சங்ககால துறைமுகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொற்கை தான். சரிங்களா, பாண்டியர்களுடைய துறைமுகமாக இருந்த கொற்கை தான் முத்து குளிப்பிற்கும் சங்கு சேகரிப்பிற்கும் பெயர் பெற்றதாக இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 15வது கொஸ்டின். பதிற்றுப்பற்று மற்றும் புகழூர் கல்வெட்டு எந்த மரபு அரசர்களை பற்றி சொல்லுது அப்படின்னா சேர மரபு அரசர்களை பற்றி சொல்லுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். சேரன் செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். சரிங்களா, அவர் ஏன் வட இந்தியா மீது படையெடுக்கிறாருன்னா இமயம் வரைக்கும் போயிட்டு அங்கே கல் எடுத்துகிட்டு வந்து, சரிங்களா, கண்ணகிக்காக கோவில் கட்டுறதுக்காக. சரிங்களா, பத்தினி வழிபாட்டை முதல்ல தமிழகத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு சேரன் செங்குட்டுவன். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று. சரிங்களா, 2 கூற்றில் நம்ம சரியான கூற்றை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், மாங்குளம் தமிழ் பிராமிய கல்வெட்டு பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா, அடுத்தது 2வது கூற்று பாருங்கள், பாண்டிய நெடுஞ்செழியன் தலையானங்கானத்து போரில் வெற்றி கொண்டதினால் தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சரியான கூற்று தான். அப்போ 2ம் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழர்கள் ஆட்சி புரிந்த 5 நிலப்பகுதிகளை சரியாக பொறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழகம் அப்படின்னு சொல்லும்பொழுது சங்ககாலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக. சரிங்களா, வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஜாதிய கட்டமைப்புகள் இருக்கும். வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் சமூகம் அப்படின்றது பிளவுபட்டிருக்கும். ஆனால் தென்னிந்தியாவில் இந்த வர்ணாசிரம தர்மத்துடைய தாக்கம்ன்றது இருந்திருக்காது. மாறாக வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் அவங்கவுங்க வாழ்ந்த நிலப்பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தின் தன்மைக்கேற்ற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, 5 இணைகளாக பிரிச்சுருப்பாங்க. சரிங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5ஆக பிரிச்சுருப்பாங்க. சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா அவங்க செய்கிற அந்த தொழிலை அடிப்படையாக கொண்டு தானே இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொழில் என்ன, சரிங்களா, அந்த நிலத்தின் தன்மை என்ன, அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வணங்கிய தெய்வம் என்ன. சரிங்களா, இதுதான் நமக்கு கொஸ்டின். அப்போ இந்த 5 எண்ணெய்களை பற்றி முதல்ல குறிப்பு எங்கே இருக்குன்னா தொல்காப்பியர். சரிங்களா, தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியத்தில் இருக்குது. சரிங்களா, தமிழில் கிடைக்கப்பட்ட மிக பழமையான சரிங்களா இலக்கண நூல் தான் அந்த தொல்காப்பியம். அதில் இருக்குது. சரிங்களா, அப்போ இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். காடும் காடு சார்ந்த பகுதின்னு சொல்லும்போது முல்லை, மணலும் மணல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லும்போது பாலை, கடலும் கடல் சார்ந்த பகுதியும்னு சொல்லும்போது நெய்தல், மலையும் மலை சார்ந்த பகுதியும்னு சொல்லும்போது குறிஞ்சி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மதுரையில் செயல்பட்ட நாலங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரை அப்படின்னு சொல்லும்பொழுது சங்க காலத்தில் ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருக்குது. சரிங்களா, பாண்டியர்களுடைய ஆட்சியில் ஒரு பண்பாட்டு மையமாக இந்த மதுரை அப்படின்றது திகழுது. பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரையாக இருக்குது. சரிங்களா, அப்போ அதில் இரவு நேரத்து சந்தையும் இருக்குது, பொழுது நேரத்து சந்தையும் இருக்குது. சரிங்களா, அப்போ நாலங்காடின்னு சொல்லும்போது பகல் நேர சந்தையாகவும் அல்லங்காடின்னு சொல்லும்போது இரவு நேரத்து சந்தையாகவும் இருக்குது. அந்தளவுக்கு புகழ்பெற்று இருக்குது. சரிங்களா, அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா மதுரை காஞ்சி. சரிங்களா, மதுரை காஞ்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 20வது கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தினை தமிழகத்தின் 2 காலம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் தான். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சங்கம் அருவிய காலத்தில் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. பாண்டியர்களை வீழ்த்தி களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றுறாங்க. அப்போது இவங்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி நமக்கு தெளிவான வரலாறுகள் இல்லை. சரிங்களா, இவங்க கட்டின கட்டிடக்கலைகள் எதுவும் நமக்கு தெரியாது. இவங்க ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களை பற்றி நமக்கு தெரியாது. சரிங்களா, களப்பிரர்கள்னு சொல்லும்போது பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி நமக்கு குறிப்புகள் எதுவுமே தெளிவாக கிடைக்கல. அதனால் இவங்களுடைய காலத்தை நம்ம இருண்ட காலம்னு சொல்கிறோம். தமிழகத்தின் இருண்ட காலம்னு சொல்லும்பொழுது களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் தான். சங்கம் அருவிய காலத்தில் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. சரிங்களா, சங்க காலம்னு சொல்லும்பொழுது பாண்டியர்களுடைய ஆட்சியில் தான் இந்த சங்ககாலம்ன்றது ரொம்ப செழிப்பாக இருக்குது. சங்கம் வைத்து தமிழை வளர்க்கிற காலம். சரிங்களா,
அப்போ களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சங்கம் மருவிய காலம், பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைகிற காலத்தில் இவங்க கைப்பற்றுறாங்க. சரிங்களா. பிற்காலத்தில் களப்பிரர்களை வெற்றி கொன்று சரிங்களா தென் பகுதியில் வந்து பாண்டிய கடுங்கோன் அப்படின்றவன் பாண்டிய அரசை நிறுவுறான். சரிங்களா. வடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம விஷ்ணு அப்படின்ற ஒரு பல்லவ அரசை வந்து நிறுவுறார். சரிங்களா. இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், 21வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், இரும்பு காலத்தில் தலைமை உரிமை கொண்டவர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர் சங்க காலத்தில் வேந்தர் எனும் பட்ட பெயருடன் அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ இது சரியான ஒரு கூற்று தான். இரும்பு காலம் அப்படின்னு சொன்னாலும் சங்க காலம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். சரிங்களா. வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி இல்லைனாக்கா வேத காலம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தென்னிந்தியாவில் நம்ம தமிழகத்தில் இது சங்க காலம் அப்படின்னு சொல்லலாம், பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அப்போ இங்கே தலைமை உரிமை பெற்றவர்களாக வேந்தர்கள் இருக்கிறாங்க, வேந்தர்கள் இருக்கிறாங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இவங்க 3 பேரும் ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா. அடுத்த கூற்று பாருங்கள், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பகுதிகளையும் ஆட்சி செஞ்ச பல்லவர்கள் மூவேந்தரின் சமகாலத்தவர்னு சொல்கிறாங்க. அப்போ பல்லவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுதியை ஃபஸ்ட்டு ஆட்சி செய்யவே இல்லை. சரிங்களா. இவங்க வந்து சங்க காலத்தில் இல்லவே இல்லை. அப்போ இந்த கூற்று தவறான கூற்று. சரிங்களா. அப்போ 1 மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 22வது கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கிறோம் அப்படின்னா குப்தர்களுடைய ஆட்சி காலம் தான். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, குப்தர்கள் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நிலத்தை தோண்டி சுரங்கப் பணிகள்லாம் வளருது. சரிங்களா. இரும்பு தாதுலாம் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். சரிங்களா. அடுத்ததாக 2ஆம் சந்திரகுப்தரை பார்க்குறோம். அவருடைய அவையில் தான் நவரத்தினங்கள்னு சொல்லக்கூடிய 9 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா. ஆரியப்பட்டர் இவங்களுடைய ஆட்சி காலத்தை சார்ந்தவர் தான். சரிங்களா. வராகிமித்திரர் இருக்கார், பல நூல்கள் எழுதுறாங்க. சரிங்களா. சுஸ்ருதர் இருக்காங்க, சரகர் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, தன்வந்திரி இருக்கிறாரு. சரிங்களா. மருத்துவத்துறை, வானவியல் துறை, எல்லா துறையுமே புகழின் உச்சத்தை அடையுது குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில். அது மட்டும் இல்லாமல் வேத மதங்கள், சரிங்களா, வேத மதங்கள் மீண்டும் எழுச்சி பெறுது இவங்களுடைய ஆட்சி காலத்தில். சரிங்களா. புத்தம், சமணம் இதெல்லாம் வீழ்ச்சி பெறுது. அப்போ முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வேத மதத்துக்கு கொடுக்குறாங்க. அதனால் இவங்களுடைய ஆட்சி காலத்தை நம்ம வந்து இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சீன பயணி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா. ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்பொழுதும் அதிலிருந்து ஒரு 2 கேள்வியிலேருந்து 3 கேள்வி நம்ம எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டினாக இருக்குது. அப்போ இந்த கேள்வி நம்மளுடைய சப் இன்ஸ்பெக்டர் 2023 கேட்ட கேள்வி. சரிங்களா. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சப் இன்ஸ்பெக்டர் நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுத்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா. அந்தளவுக்கு அக்யூரசி லெவல் அந்தளவுக்கு இருக்குது. சரிங்களா. உங்களுக்கு கொஸ்டின் வந்து மிஸ்ஸே ஆகாது நம்ம எடுத்தோம்னா. சரிங்களா. அப்போ இதுக்கு சரியான விடை 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்றது தான். 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் தான் சீன பயணி பாகியான் அப்படின்றவர் இந்தியாவிற்கு வருகை புரிகிறார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மெக்ரோலனி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெக்ரோலனி இரும்புத்தூண் கல்வெட்டு டெல்லியில் இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இந்த மெக்ரோலனி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய வெற்றி சாதனைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், 25வது கொஸ்டின், குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குப்த வம்சத்தினை தொடங்கியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான். சரிங்களா. குப்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் இந்த வம்சத்தை வந்து தொடங்குறார். இவருடைய பையன் யாருன்னா கடோர்கஜன். அவர் வந்து அந்த அளவுக்கு வலிமை கிடையாது. சரிங்களா. அடுத்ததாக வரவர் யாருன்னா சந்திரகுப்தர். சந்திரகுப்தர்னு சொல்லும்போது இவர் தான் இந்தியாவில் குப்த அரசை வந்து ஒரு பேரரசாக விரிவாக்கம் செய்கிறாரு திருமண உறவுகள் மூலமாக. அடுத்ததாக வர்றவர் சமுத்திரகுப்தர், தி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா. தி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்தியாவில் ஆட்சி செஞ்ச ஒரு மாபெரும் பேரரசராக இவர் இருக்கிறார். சரிங்களா. தட்சிதானந்த படையெடுப்பு எடுக்கிறாரு. சரிங்களா. ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரார். சரிங்களா. இவருடைய ஆட்சி காலத்தில் இவருடைய சமகாலத்தவராக இருந்தவர் தான் இலங்கையை ஆட்சி செஞ்ச மேகலவர்மன். சரிங்களா. அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா வேத மதத்தை வந்து ஆதரிக்கிறவங்களாக இருக்கிறாங்க குப்தர்கள். சரிங்களா. இருந்தாலும் மற்ற சமயங்களையும் ஆதரிச்சிருக்காங்க. சரிங்களா. அதுக்கான எவிடன்ஸ் வந்து பார்க்கும்போது இலங்கையை ஆட்சி செஞ்ச மேகலவர்மன். சரிங்களா. பீகாரில் சரிங்களா புத்தர் வந்து ஞானோதயம் அடைஞ்ச இடம் இருக்குது இல்லையா, மகாபோதி கோயில். அந்த இடத்துல வந்து ஒரு கோவில், ஒரு புத்த ஆலயம் நிறுவனம்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாரு. அப்போ சமுத்திரகுப்தர் வந்து கொடுக்குறாரு பர்மிஷன். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஹரிசேனர் அப்படின்றவரை ஆதரிக்கிறார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சாதனைகளை விளக்கக்கூடிய அலகாபாத் தூண் கல்வெட்டில் 33 வரிகளில் சமஸ்கிருதத்தில் இவருடைய வெற்றிகளை பற்றி விவரிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் வசுபந்துன்ற புத்த கவிஞரை வந்து ஆதரிச்சிருக்கிறார். அவர் தான் இவருக்கு வந்து கவிராஜா அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு இசை பிரியராக இருக்கிறார். சரிங்களா. இசை பிரியராக இருக்கிறார். தான் வெளியிட்ட நாணயங்கள், தங்க நாணயங்களில் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி இவருடைய உருவத்தை பொறித்து வெளியிடுறார். சரிங்களா. இவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது குப்த வம்சத்தில் 2ஆம் சந்திரகுப்தர் பார்க்குறோம். சரிங்களா. இவருக்கு பல பட்டப்பெயர்கள் இருக்குது. சரிங்களா. விக்ரமாதித்தன். சரிங்களா.
இந்த மாதிரி பல பட்டப்பெயர்கள்லாம் இருக்குது. சரிங்களா. அடுத்ததாக குப்தர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது குமாரகுப்தர் பார்க்குறோம். சரிங்களா. நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினவர். ஸ்கந்தகுப்தரை பார்க்குறோம், ஹீனர்களை விரட்டியவர். பிற்காலத்தில் வந்து ஹீனர்களுடைய படையெடுப்பு அப்படின்றது குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்குது. கடைசியாக விஷ்ணுகுப்தரோட அந்த குப்த பேரரசுன்றது முடிஞ்சிடுது. சரிங்களா. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், மெக்ரோல்னி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய சாதனையை விளக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனையை விளக்குது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 27வது கொஸ்டின், வரலாற்று அறிஞர்கள் இந்திய நெப்போலியன் என யாரை அழைக்கிறார்கள் அப்படின்னா சமுத்திரகுப்தர். நம்ம சொன்னோம் இல்லையா, தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய அரசராக இருந்தார்னு சொல்லி டச்சு தான் அந்த படையெடுப்பெல்லாம் ஏற்படுத்துகிறார். சரிங்களா, எடுக்கிறார். அப்போ இவர் தான் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமுத்திரகுப்தர் டேஷ் என்ற சமஸ்கிருத கவிஞரை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹரிசேனர் அப்படின்ற சமஸ்கிருத கவிஞரை வந்து ஆதரிக்கிறார். சரிங்களா. வசுபந்து அப்படின்ற புத்த கவிஞரையும் ஆதரிக்கிறார். சரிங்களா. இதான் உங்களுக்கு கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், 29வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, குப்த நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறித்த இசைப்பிரியர் சமுத்திரகுப்தர். நம்ம சொன்னோம் இல்லையா, இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்தது பாருங்கள், 2வது கூற்று, சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா என்ற பட்டம் ஹரிசேனர் வழங்கினார்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சரி, நம்ம சொன்னோம் இல்லையா, புத்த கவிஞர் வசுபந்து வந்து வழங்கியிருப்பார். அப்போ இது தவறு. அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், அலகாபாத் கல்வெட்டுகளில் புருஷா, அதாவது அனைவருக்கும் மேலானவர் என்று கடவுளுக்கு இணையாக யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, சிம்பிளான கொஸ்டின் தான். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய சாதனையை பற்றி சொல்லுதுன்னா சமுத்திரகுப்தர். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா. இது எஸ்ஐ கொஸ்டின்றதுனால கொஞ்சம் மாடரேட்டாக எடுத்தது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 31வது கொஸ்டின், வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்றவர் தான் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர். அடுத்த கொஸ்டின், குப்தர் காலத்தில் பொருளாதார நிலைகள், அதாவது கருவூலத்தை பற்றி காமானந்தர் அப்படின்றவர் எழுதின நூல் எது அப்படின்னா நீதி சாரம் அப்படின்ற நூல் தான். நீதி சாரம் அப்படின்ற நூல். அடுத்த கொஸ்டின், 33வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் தென்பகுதி குப்தர் காலத்தில் மிளகு, ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ்பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பற்றி குறிப்பிடுற யாருன்னா காளிதாசர். சரிங்களா. காளிதாசர் தான் தென்பகுதி, அதாவது தென்பகுதினா நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதிகள் எல்லாமே மிளகு, ஏலம் இந்த மாதிரி வாசனை பொருட்களுக்கு ரொம்ப பெயர் பெற்றதாக இருந்ததுன்னு சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்கு இல்லையா, இது வந்து குப்தர்கள் காலத்து குகை ஓவியம் கிடையாது. சரிங்களா. அப்போ இதுதான் சரியான விடை. மற்றது எல்லாமே குப்தர்கள் காலத்து குகை ஓவியங்கள் தான். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள், டேஷ் என்பது காளிதாசரின் முக்கியமான கவிதை படைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாகுந்தலம் அப்படின்றது தான். சரிங்களா. சாகுந்தலம், விக்ரமோர்வசியம், சரிங்களா, மாளவிகா, அக்னிமித்ரம் இதெல்லாம் காளிதாசருடைய முக்கியமான படைப்புகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ சுரங்க உலோக தொழில் அப்படின்றது தான் குப்தர்கள் காலத்தில் செழிப்பு பெற்ற தொழிலாக இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 37வது கொஸ்டின், இயற்கை அழகை எழுதிய கவிஞரான காளிதாசரால் இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. அங்கே இருக்கிற நூலில் எது வந்து அவர் இயற்றிய நூல் அப்படின்னா மாளவிகா, அக்னிமித்ரம். நம்ம சொன்னோம் இல்லையா, விக்ரமோர்வசியம், மாளவிகா, அக்னிமித்ரம், சாகுந்தலம் இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 38வது கொஸ்டின், மகாவிகாரா என்று பெயர் பெற்ற, சரிங்களா, பண்டைய, இது பாண்டிய கிடையாது, பண்டைய மகத பேரரசின் இன்றைய பீகார் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம், அதாவது மகாவிகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்த மடாலயம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாவிகாரா அப்படின்னு சொல்லும்போது நாலந்தா பல்கலைக்கழகத்தை தான் மகாவிகாரான்னு சொல்லலாம். குமாரகுப்தரால் கட்டப்பட்டது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 39வது கொஸ்டின், சூரிய சித்தாந்தா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆரியப்பட்டா. சரிங்களா. ஆரியப்பட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குப்தர்களின் வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது ஹீனர்களுடைய படையெடுப்பு. நம்ம சொன்னோம் இல்லையா, ஹீனர்களுடைய படையெடுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். சரிங்களா. விஷ்ணுகுப்தர். அடுத்த கொஸ்டின், ஹீனர்களை விரட்டி அடித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கந்தகுப்தர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 43வது கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகத்தினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குமாரகுப்தர். சரிங்களா. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மிஸ்ஸே ஆகாது. சரிங்களா. எல்லா கொஸ்டினுமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். சரிங்களா. இது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு டோட்டலாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நூல் ஆசிரியர், இலக்கிய படைப்பு. நம்ம இந்த குப்தர்களை பற்றி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்த அரசு புகழுடைய உச்சத்துக்கு போனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையுமே வளர்ச்சி. சரிங்களா. வானவியல் துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், சரி, சமஸ்கிருதமாக இருக்கட்டும், இலக்கிய படைப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்குது. காரணம் என்னென்னா அந்த காலத்தில் இயற்றப்பட்ட அந்த நூல்களை வச்சு தான் நம்ம இதை சொல்கிறோம். அந்த காலம் அப்படின்றது இவ்வளவு வளர்ச்சி பெற்றதாக இருந்ததுன்னு சொல்லி. அப்போ நூல்கள்ன்றது அந்த வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அப்போ பாருங்கள், அமரசிம்மர் அப்படின்றவர் வந்து பாருங்கள் அமர கோஷம் எழுதியிருப்பார். ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது சூரிய சித்தாந்தம் அப்படின்றத எழுதியிருப்பார்.
சரிங்களா. தன்வந்திரி அப்படின்னு சொல்லும்போது ஆயுர்வேதா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். வராகி மிகிரா அப்படின்ற ஒரு பிரம் சம்ஹிதா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 45வது கொஸ்டின். தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வசுபந்து. சரிங்களா. இவர் ஒரு புத்த கவிஞர். சரிங்களா. இவரை ஆதரித்தவர் யார்? சமுத்திரகுப்தர். சரிங்களா. இவர் தான் சமுத்திரகுப்தருக்கு கவிராஜான்ற பட்டத்தை வந்து வழங்குறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 46வது கொஸ்டின். டேஷ் என்ற சீன பயணி பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகியான். சரிங்களா. இந்த கொஸ்டின் பாருங்கள், 2 டைம் வந்திருக்கு பாருங்கள். இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து எஸ்ஐ கொஸ்டின் 2023 கேட்ட கொஸ்டின். புத்தர்களிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அது இந்த கொஸ்டின் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 47வது கொஸ்டின். மதுரா பாடலிபுத்திரம் குறித்து தனது குறிப்பால் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. தன்னோட குறிப்பால் குறிப்பிட்டவர் யார்? மதுரா பாடலிபுத்திரம் குறித்து தன்னுடைய குறிப்பால் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யுவான் சுவாங் அப்படின்றது தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா. யுவான் சுவாங் தான் தன்னுடைய குறிப்பால் குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஹர்ஷ சரிதம் என்ற ஒரு அரசரின் முதல் வாழ்க்கை வரலாற்று நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாணர் தான். சரிங்களா. பாணர் அப்படின்றவர் தான் ஹர்ஷ சரிதத்தை எழுதியிருப்பார். இது கூடவே காதாம்பரி அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார். பாணர் இயற்றிய நூல் வந்து 2 நூல் தான்ப்பா. ஒன்று வந்து ஹர்ஷ சரிதம், இன்னொன்று வந்து காதாம்பரி அப்படின்ற நூல். இந்த ஹர்ஷ சரிதம் அப்படின்றது முதல்ல ஒரு அரசருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூலாக பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், 49வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், வர்த்தன வம்சத்தை நிறுவியவர் புஷ்ய பூபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள், வர்த்தன அரச வம்சத்தில் சிறந்தவர் ஹர்ஷவர்த்தனர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2மே சரிதான், 2 கூற்றுமே சரிதான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அலோகிதேஸ்வர போதிசத்துவரின் அறிவுரையின்படி ராஜபுத்திர சிலாதித்யா ஆகிய பட்டங்களுடன் ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது 11th இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கொஸ்டின். சரிங்களா. எதாவது தெரிஞ்சுங்க, ஹர்ஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டங்களோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹர்ஷர் பௌத்த மதத்தை பின்பற்ற காரணமாக இருந்தவர் யாருன்னா ராஜேஸ்ரீ. சரிங்களா. அவங்களுடைய தங்கச்சி ராஜேஸ்ரீயும் சரிங்களா யுவான் சுவாங் அப்படின்ற புத்த துறவியும் தான், 2 பேருமே தான் காரணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 52வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு கூற்று, சீன பயணி யுவான் சுவாங் 16 ஆண்டு காலம் இந்தியாவில் வாழ்ந்தார், பயணிகளின் இளவரசர் என அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா. பயணிகளின் இளவரசர் என அறியப்படுவது யார்? யுவான் சுவாங் தான், சீன பயணி யுவான் சுவாங். சரிங்களா. அடுத்த கூற்று பாருங்கள், யுவான் சுவாங் இயற்றிய நூல் CUC அப்படின்றது. சரிங்களா. 2ம் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா. 2மே சரிதான். அடுத்த கூற்று பாருங்கள், 53வது கொஸ்டின். ஹர்ஷரின் ஆட்சி காலத்தில் சமூக பண்பாடு குறித்து விரிவான தகவல்களை அளிப்பது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தை பற்றி நமக்கு விரிவான தகவல்களை வழங்கக்கூடியது எதுனா CUC அப்படின்ற யுவான் சுவாங் இயற்றிய நூல் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரியதர்ஷிகா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஹர்ஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியதர்ஷிகா சரிங்களா இந்த நூலெல்லாம் எழுதிட்டுருப்பார். சரிங்களா. அவர் எழுதிய மற்ற 2 நூல்களை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹர்ஷர் அப்படின்றவர் ஒரு நல்ல ஒரு கவிஞராகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா. 3 நூல்களை வந்து அவர் படைச்சிருப்பார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 55வது கொஸ்டின். பாலர்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. பாலர்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதுக்கு வந்து சோமாபுரம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு வந்து 11th இருக்கிற கொஸ்டின். இது எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால இது உங்களுக்கு தேவைப்படாது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 56வது கொஸ்டின். டேஷ் என்பவர் சரிங்களா அரசாய்வு மற்றும் ரோடர்கள் தொடர்பான அமைச்சர் ஆவார். இதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா. இதெல்லாம் வந்து 11th இருக்கிற கொஸ்டின். அடுத்தது 57வது கொஸ்டின் பாருங்கள், ஓடாண்டபுரியில் பௌத்த மடாலயத்தை நிறுவியவர் யார்? சரிங்களா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு 7th புக்கில் இருக்குது. சரிங்களா. இது நமக்கு தேவையான கொஸ்டின் தான். சரிங்களா. அப்போ தர்மபாலர் அப்படின்றவர் தான், தர்மபாலர் தான் இதை வந்து நிறுவுறார். இப்போ பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கோபாலர் அப்படின்றவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசராக இருக்கிறார். தர்மபாலர் அப்படின்றவர் இந்த ஓடாண்டபுரியில் மட்டும் பௌத்த மடாலயத்தை நிறுவலை. சரிங்களா. இவர் கட்டின ஒரு முக்கியமான ஒரு விகாரமாக புத்த மடாலயமாக இருந்தது எதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சரிங்களா விக்ரமசீலா மடாலயம் அப்படின்றது, அதையுமே இந்த தர்மபாலர் தான் கட்டுறார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 58வது கொஸ்டின். டேஷ் சமணர்களினால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரவண பெலகோ அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், 7th புக்கில் உங்களுக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 59வது கொஸ்டின் பாருங்கள். 59வது கொஸ்டின். கூற்றுகளை சரியாக தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று, முத்தரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை வென்று சோழ பேரரசனை தோற்றுவித்தவர் விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது சரியான கூற்று தான். உங்களுக்கு 7th புக்கில் எப்படி இருக்குன்னா பிற்கால சோழ பேரரசனை தோற்றுவித்தவர் விஜயாலய சோழன் அப்படின்னு இருக்கும்.
சரிங்களா. அப்போ இது சரியான கூற்று. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கூற்று பாருங்கள், விஜயாலய சோழனால் தோற்றுவிக்கப்பட்ட சோழ பேரரசு பிற்கால சோழ பேரரசு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இரண்டுமே சரிதான். சரிங்களா. விஜயாலய சோழன் தான் பிற்கால சோழ பேரரசை வந்து தோற்றுவிக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 60வது கொஸ்டின், முதலாம் பராந்தக சோழனின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஜயாலய சோழன் தான். சரிங்களா, விஜயாலய சோழன் தான். முதலாம் பராந்தக சோழன் சொல்லும்போது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன் வைந்த சோழன். சரிங்களா, பொன்கூரை வைந்த சோழன் இவர் தான். சரிங்களா, இவர் தான் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், 61வது கொஸ்டின், முடிகொண்ட சோழன் கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, முடிகொண்ட சோழன் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லும்போது முதலாம் ராஜேந்திர சோழன் தான். சரிங்களா, இவருடைய காலத்தில் கடற்படை அப்படின்றது சிறந்ததாக இருக்குது. கடல் கடந்து பல நாடுகளை வந்து கைப்பற்றுறார். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ராஜராஜ சோழனும் முதலாம் ராஜேந்திர சோழனும் எத்தனை காலம் சேர்ந்து ஆட்சி புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 ஆண்டு. சரிங்களா, இது வந்து 11th 12th புக்கில் இருக்குது, அதனால் இது உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்தது பாருங்கள், கவுடா டேஷில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மலேசியாவில் இருக்குது இந்த கவுடா அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், உத்திரமேரூர் கல்வெட்டு டேஷ் பற்றிய செய்திகளை விவரிக்கிறது. உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலை பற்றி இது வந்து சொல்லுது. சரிங்களா, உத்திரமேரூர் கல்வெட்டுன்றது உள்ளாட்சி தேர்தலை பற்றி சொல்லுது. முதலாம் பராந்தக சோழன் காலத்தது தான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது. கிராம நிர்வாக முறையை பற்றி சொல்லுது. சரிங்களா, இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த உத்திரமேரூர் அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 65வது கொஸ்டின், பாண்டியர்களின் முதல் தலைநகரம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டியர்களுடைய முதல் தலைநகரமாக கொர்க்கை தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் கொர்க்கை தான் இருக்கும். சரிங்களா, பிற்காலத்தில் தான் மதுரைக்கு வந்து பாண்டியர்கள் வந்து தங்களுடைய தலைநகரத்தை மாற்றுறாங்க. அடுத்த கொஸ்டின், 66வது கொஸ்டின் பாருங்கள், டேஷில் வெற்றி பெற்றதன் நினைவாக ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினான் அப்படின்றாங்க. சரிங்களா, அப்போ வட இந்தியாவில் பெற்ற வெற்றியின் நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை ராஜேந்திர சோழன் கட்டுறான். பிற்காலத்தில் இது வந்து சோழர்களின் தலைநகரமாக மாறுது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 67வது கொஸ்டின், வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஷை கட்டினார்கள் அப்படின்னா ஏரிகளை கட்டுறாங்க. பல ஏரிகளை வந்து பாண்டியர்கள் வந்து கட்டுறாங்க. அடுத்தது பாருங்கள், அவனி சிம்மன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பல்லவ ஆட்சியை வந்து நிறுவுறார். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 69வது கொஸ்டின் பாருங்கள், சோழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் அப்படின்னா தஞ்சாவூரில் காணலாம். தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. சரிங்களா, அங்கே வந்து நம்ம காணலாம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட பாண்டிய அரசர்களுள் களப்பிரர்கள் ஆட்சியை முடித்து வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கடுங்கோன். சரிங்களா, பாண்டிய கடுங்கோன் அப்படின்றவர் தான் தென்பகுதியில் களப்பிரர்களை வெட்டி கொண்டு சரிங்களா பாண்டிய அரசு வந்து தோற்றுவிக்கிறார். அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எந்த பகுதிக்கு மார்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாண்டிய நாட்டுக்கு வருகை புரிகிறார். சரிங்களா, பாண்டியர்களின் துறைமுகமாக இருக்கக்கூடியது கொர்க்கை, காயல். காயல் இது இரண்டும். சரிங்களா, அப்போ கொர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பாண்டியர்களுடைய துறைமுகம் தான். காயல் அப்படின்றதும் காயல்பட்டினம்னு சொல்லுவாங்க. அதுவுமே பாண்டியர்களுடைய துறைமுகமாக தான் இருக்குது. அந்த காயல்பட்டினம்ன்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ இருக்குது. அந்த இடத்துக்கு வருகை புரிகிறார் இந்த மார்கோ போலோ. சரிங்களா, வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 72வது கொஸ்டின் பாருங்கள், மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படும் பல்லவ மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாமல்லன் வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பல்லவ மன்னன் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, 2ஆம் புலிகேசி அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா அர்ஷரை போயிட்டு நர்மதை ஆற்றங்கரையில் வெற்றி கொள்வார். சரிங்களா, அப்படி வெற்றி கொண்டு சரிங்களா பரமேஸ்வரர் அப்படின்ற பட்டத்தை வந்து அவர் சூட்டிக் கொள்வார். சரிங்களா, அப்படியே வராரு. அப்படியே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழகத்தில் சரிங்களா இங்கே பல்லவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இங்கே வந்து முதலாம் மகேந்திரவர்மா பல்லவன் அப்படின்றவன் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான். சரிங்களா, காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான். அப்போ வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி என்ன பண்ணுறாருன்னா இந்த முதலாம் மகேந்திரவர்மனை வந்து வெற்றி கொண்டுட்டு போயிடுறாரு. அவருடைய பையன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். இவர் என்ன பண்ணுறாருன்னா வாதாபிக்கு போயிட்டு இந்த 2ஆம் புலிகேசியை வெற்றி கொண்டுறாரு. அதனால தான் இவர் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மாமல்லபுரத்தை உருவாக்கினதுனால மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்றவன் ரொம்ப சிறந்தவனாக இருந்திருக்கிறான். 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்லும்போது மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவன் இவன் தான். சரிங்களா, சரிங்களா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டினது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் தான். சரிங்களா, ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவன். சரிங்களா, அப்போ உங்களுக்கு வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 74வது கொஸ்டின் பாருங்கள், சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் தான். சரிங்களா, அப்போ முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்றவன் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் 74வது கொஸ்டின், டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1335 வந்து பார்த்திங்கன்னா மதுரை சுல்தானியம் அப்படின்றது உருவாகுது. காரணம் என்னென்னா அங்கே பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க மதுரையில். அப்போ சுந்தரபாண்டியன் அப்படின்றவன் அலாவுதீன் கில்ஜியோடைய உதவியை நாடி போகிறான். வாரிசுரிமை போர் நடக்குது இவங்களுக்குள்ளார், அண்ணன் தம்பி பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறான்,
டெல்லியில் சுல்தானாக இருக்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜியோடைய உதவியை நாடி போகிறான். அதன் விளைவாக மாலிக் கஃபூர் படையெடுப்பு அப்படின்றது 1310 வந்து ஏற்படும். சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு பாண்டியர்களை ஒழிச்சு கட்டிட்டு மதுரையில் வந்து ஒரு சுல்தானியத்தை ஏற்படுத்திட்டு போகிறாங்க. சரிங்களா? அப்போ டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசுன்றது இங்கே ஏற்படுத்தப்படுது. பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் அவருடைய ஆட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முடிவுகள் நிறைய. சரிங்களா? அவருடைய தலைநகரத்தை வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிருப்பார். சரிங்களா? அடுத்தது அடையாள நாணய முறை ஏற்படுத்தியிருப்பார். வேளாண்மை சீர்திருத்தங்கள்லாம் ஏற்படுத்தியிருப்பார். வேளாண்மைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுத்துருப்பார். சரிங்களா? சீனா மீது படையெடுத்திருப்பார். இந்த மாதிரி பல முரண்பாடுகளான விஷயங்கள்லாம் செஞ்சுட்ருப்பார். முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு சொல்லக்கூடியது முகமது பின் துக்ளக். அவருடைய ஆட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, சரிங்களா, ஒட்டுமொத்த இந்தியாவும் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டுருக்கும். அவருடைய ஆட்சிக்கு அப்புறம் என்ன பண்ணும், சிதைவடைய ஆரம்பிச்சிடும். அப்படி சிதைவடைஞ்சு தான் மதுரை சுல்தானியம் அப்படின்றது 1335 வந்து ஏற்படும். சரிங்களா? விஜயநகர பேரரசு ஏற்படும், பாமினி பேரரசு ஏற்படும். எல்லாமே இந்த காலகட்டம் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 75வது கொஸ்டின் பாருங்கள். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாம் வரகுணன் அப்படின்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் கூட சொல்லுவாங்க. இவர் தான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். அடுத்தது பாருங்கள், 76வது கொஸ்டின். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். இருந்தாலும் நம்ம பிசி எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், 77வது கொஸ்டின். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதிராஜேந்திரன் அப்படின்றவர் தான். அடுத்தது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? பிசிக்குமே படிச்சுக்கலாம். 2023 சர்வதேச கோல்டன் குலாப் விருதை பெற்ற இசையமைப்பாளர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீரவாணி அப்படின்றவர் தான். அப்போ இந்த கோல்டன் குலாப் விருதை ஃபஸ்ட்டு பெற்றவர் யாருன்னா ஏஆர் ரகுமான். அவருக்கு அப்புறமா பெற்ற இந்தியர் யாருன்னு பார்க்கும்போது கீரவாணி அப்படின்றவர் தான். 2023 கிடச்சிருக்கு. சரிங்களா? RRR படத்தில் இசையமைத்ததுக்காக நாட்டு பாட்டு இசையமைப்புக்காக கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், 2023 ஆண்டின் உலகக்கோப்பை ஹாக்கி எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒடிசாவில் தான் நடந்தது. இது சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, பிசிலையுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 80வது கொஸ்டின் பாருங்கள். 2023 மிஸ் யூனிவர்ஸ், சரிங்களா, உலக அழகி, அதான் மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரபோனி கேப்ரியால் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ரபோனி கேப்ரியால் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ நம்ம இன்றைக்கி 80 கொஸ்டின் பொது அறிவிலிருந்து பார்த்துருக்குறோம். இந்த 80 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக பொது அறிவில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.